இவர்தான் எங்க அப்பா, உனக்கு மாமனாரு. வணங்கிக்கோ. இது என்னடா கோலம்? அப்பா இதுதான் அப்பா திருமண கோலம். திருமண கோலமா? யாரை கேட்டு நீ திருமணம் செய்து கொண்டாய்? யாரை கேட்க வேண்டும்? பெற்றெடுத்த அன்னை தந்தையை சம்மதத்தை பெற்று நீ மனம் புரிந்திருக்க வேண்டும். அவசியம் கிடையாது அப்பா. அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் எனக்கு தேவையான பொருளை உங்ககிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. இப்போது நான் வளர்ந்து வாலிபமாக விட்டேன். எனக்கேற்ற மணப்பெண்ணை நானே தேர்ந்தெடுத்து மனமுடித்துக் கொண்டேன். இதற்காக யாரையும் கேட்க வேண்டிய அவசியம். நீ பயப்படாத, நான் இருக்கிற தைரியமா. உனக்காக தாண்டி நான் பேசுறேன். வாழ்க்கையை நீ நானும் இங்கதான் வாழ போறோம். அப்பா நான் இருக்கிற மனசை தளர விட கண்ணுக்கு தேர்ந்தெடுத்து மாலை சுட்டி என்னுடைய அரண்மனை அழைத்து வந்து விட்டால் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து வாழ வைக்க வேண்டும். அப்பா காதலுக்கு ஜாதி என்றும் மதம் என்றும் பேதம் கிடையாது. ஏழை என்று பாராமல் குடிசிரிப்பு பாராமல் காதல். அவள் மனதை நான் புரிந்து கொண்டே என் மனதை அவள் புரிந்து கொண்டாள். யாரோ எவளோ எப்படிப்பட்டவளோ எந்த இனத்தை சேர்ந்தவளோ அவள் படித்து மாலை சுட்டி என்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்திருக்கின்றார். அதுவும் பெற்றெடுத்த அன்னை தந்தை அவசியம் அல்ல. அப்படி என்றால் நான் இருப்பது நீங்க என்ன சொன்னாலும் சரி, இவளை பிரிந்து என்னால் வாழ முடியவே முடியாது. இவளை மனதை பிரிந்து உண்டால் இருக்க முடியாது. அவளை கொடுத்த உனக்கு எவன் கொடுத்தது? நான் கொடுத்த செல்வாக்கு உன்னை ஆட்சி படைக்கிறேன். பெற்றெடுத்த உரிமையோடு நான் அடிக்கிறேன் என்னுடைய மகனை. அது எப்ப பார்த்த மூட்டுக்காரன் யாரு கேட்பது? அவன் செய்தது தவறு. அவர் தாங்க மாட்டார். யாருன்னே தெரியல.
எப்பொழுது பெற்றெடுத்த அன்னை தங்கிற அவசியம் அல்ல. நியாயமா சொல்றேன் விடுதலை. யாருக்கு மழை வர பெய்யுது. என்னது? ஏன் அடிக்கிறவரு? உரிமை எனக்கு இருக்கு. அவன் செய்தது தப்பு. எனக்கு தொட்டு தாடி கட்டிய கணவர் அவர். யாரை கேட்டு அவரை அடிக்காது. என்ன அடிச்சா? ஐயோ என்ன சொல்லுங்க ஐயா அண்ணா, அவர் அடித்தா நான் போய் தாங்க இங்க முடியல. அடித்தால் அங்கு வலிக்கிறது, அங்க அடிங்க இங்க அடிக்க பாருங்க. ஐயா ஐயா அவன் அடிக்காதீங்கப்பா. ஏன் டப்பா அங்க அடிச்சா மட்டும்தான் இங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க அடிச்சா வலிக்காதுங்க. அதனால என்ன அடிக்கவே தேவையில்லை. டேய், எப்பொழுது பெற்றெடுத்த அன்னை தங்கிற அவசியம் அல்ல என்று வேண்டாப்பா அப்பா. எங்க ராக்கி? அத்தா வலிக்குதாங்க. அடி யாரு இவன்? சும்மா இரு. டேய், வாங்க. மன்னவா, உன்னுடைய அன்னை தங்கிற சம்பந்தத்தை பெற்றுத்தான் என்னுடைய மகன் ஆதித்யை மனம் புரிந்து கொண்டாயா? இல்லை ஐயா, உனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை. இல்லை. யாரும் மற்ற அனாதையானி அனாதையாக இருக்குவதான் அரசன் மகனை மணந்து வாழ்க்கை வளம் காணலாம் என்று என்னுடைய மகன் ஆதித்யை மனம் புரிந்து கொண்ட மனக்குடியோடு என்னுடைய அரண்மனை நாடி வந்திருக்கிறாயா? அனாதராய போது நிறுத்துங்கள் மன்னவா. என்ன? நீங்கள் யார்? ஒரு நாட்டுக்கே மன்னர், உண்மை. ஒரு நாட்டுக்கே கொற்றவராகி நீங்கள் நியாயத்தோடு தர்மத்தோடு அரசாட்சி செய்ய வேண்டும். இப்படி சொல்லால் சுட்டரிப்பது நியாயமாக தெரிகிறதா? அனாதிக்கடி சொல்லால் சுட்டரிப்பது. ஐயா, நீங்கள் நினைப்பது போல் நான் சாதாரண பெண் கிடையாது. நான் நினைப்பது சாதாரண பெண் நீ அல்லவா? நான் ஒரு நாட்டுக்கே இளவரசி. எனக்கு நாடு இருக்கிறது, நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். உரைக்க வார்த்தை மீதியாக இருக்கிறது. உனக்கு இந்த நாடு இருக்கிறது, நாட்டு மக்கள் இருக்கின்றார். உண்மை. அப்படி என்றால் உன்னுடைய நாடு என் நாட்டின் பெயரோ வேங்கிய நாடு. வேங்கி நாடு. ஆமா. அந்நாட்டின் மன்னன் பெயர் ஹரிமர்த்தன பாண்டியன். ஹரிவர்ம பாண்டியன். அவனுடைய மகள் உன் பெயர்? தமிழிலா. உன் பெயர் தமிழிலா? ஆமா. வேங்கி நாடு ஹரிவர்ம பாண்டியன். தமிழிலா வேங்கி நாடு ஹரிவர்ம இது என்ன சோதனை? எவர் முகத்தில் விழிக்க கூடாது என்று இதுவரை நான் வாழ்ந்து வந்தேன். இன்று அவளை என்னுடைய மகன் ஆதித்யை மனப்புரிந்து கொண்டு என்னுடைய அரண்மனை தேடி வருகிறார். வேங்கி நாடு எது? வேங்கி நாட்டு மகன் ஹரிவர்ம பாண்டியன் யார்? இந்த பெண் யார்? வேங்கி நாடு ஹரிவர்ம பாண்டியன். ஹரிவர்ம பாண்டியனுக்கு என்ன ரூபாய் தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை கல்யாணிதான். மன சம்மதத்தோடு மனமுடித்து இருவரும் நலமாகவே வாழ்க்கையை மனம் கண்டார்கள். சந்தோஷமாக வாழும் காலத்திலே அவனோ சிற்றரசன், நானோ பேர் அரசன். பேர் அரசன் என்ற முறையில் அவன் எனக்கு பகுதிப்படத்தை செலுத்த வேண்டும். கேட்டேன் பல முறை, கட்ட தவறினான். ஆனால் எனக்கு செலுத்த வேண்டிய பகுதிப்படத்தை கட்ட தவறியதால் படையினை திரும்பி சென்றேன். வேங்கி நாட்டை முற்றுகிட்டு பட தெருக்கார் தங்கையின் கனவு என்று பார்க்காமல் ஹரிவர்ம பாண்டியனுக்கும் எனக்கும் தவறு ஏற்பட்டது. அந்த சண்டையிலே பணத்திமிரால் பண செருக்கால் தங்கையின் கனவு என்று பார்க்காமல் என்னுடைய மைத்துடன் ஹரிவர்ம பாண்டியனை நானே கணவன் மடிந்தான் என்ற செய்தியை கேட்டால் என் அருமை தங்கை கல்யாணி ஓடி வந்தால் மடிந்து கிடந்த தன் கணவனை கண்டால் கதறி அழுதால் துடிந்தால் கணவனை பிரிந்த இயக்கத்தில் என்னுடைய தங்கை கல்யாணியும் அதே இடத்தில் மடிந்து போனால் மாண்டு போனார். அவர்கள் இருவரும் பிரியும் தருணத்தில் இதோ எனக்கு மருமகளாக வந்திருக்கும் இந்த பெண் 1 வயது குழந்தை. என்னடா இது? சின்னம் சிசி பால்மணம் மகாராஜ் சிறு குழந்தை பிற்காலத்தில் எப்படி வாழப்போகிறது, வளரப்போகிறது நினைத்து என்னுடைய நாவினாரே அக்குழந்தைக்கு தமிழிலா என்று பெயர் சூட்டி அந்நாட்டு அமைச்சரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் வளர்க்கும்படி. 25 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. ஆண்டுகள் பல இழந்து கண்ணி பருவம் நீங்க மங்கை பருவத்தை அடைந்த தமிழிலோ என்னுடைய மகன் ஆதித்யே மனம் புரிந்து கொண்டு மனக்குடியோடு என்னுடைய அரண்மனையில் ஆடி வந்திருக்கிறார்.
பெற்றெடுத்த அன்னை தந்தையை கொலை செய்யக்கூடியவன் நான் தான் என்று நினைத்தார். அவளுக்கு தெரிந்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்? ஏசுவாள், பேசுவாள், கொலைகார கொடையவர் என்று தூற்றுவாள், நிந்தித்து உரையாடுவாளே. தெய்வமே, இதற்கு நான் என் செய்வேன்? என் வாழ்க்கையின் விதி விளையாடி வேடிக்கை பார்க்கிறதே அண்ணவா. ஏய்